நானுமே அன்னைக்கு சரியா கவனிக்கல காவேரி. போன்ல பேசிக்கிட்டே தான் இவங்க 2 பேரும் விளையாடுறத பார்த்தேன். சரி 2 பேரும் விளையாடிட்டு தானே இருக்காங்கன்னு நானும் நினைச்சேன். திடீர்னு பார்த்தா என் பார்வைக்கு கிருஷ்ணாவை தப்பா நினைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா அந்த சித்தப்பா இருக்காரு பாரு, அந்த மனுஷன் எல்லாம் என்ன சொல்றதுன்னு எனக்கு எப்படா ஏதாவது கிடைக்கும் அதை வச்சு பெர்ஃபார்ம் பண்ணலாம்னு காத்துக்கிட்டே இருக்காரு. ஆமா, அந்த பக்கம் போன உடனே இதை பெருசா பேசி பிரச்சனையாக்கி அந்த பையனை அசிங்கப்படுத்தி நர்மதாவை கஷ்டப்படுத்தி எவ்வளவு பெரிய சீன் ஆகிட்டாரு. எல்லாமே தப்பா போயிடுச்சு. நீங்க அவன் கிட்ட சாரி சொன்னதெல்லாம் ஓகே, ஆனா அவனுக்கு வேலை எல்லாம் கொடுக்கணுமா? காவேரி, இப்போதைக்கு அவனுக்கு நிறைய பண பிரச்சனை இருக்கு. ஆளும் பாக்குறதுக்கு நல்லா சின்சியரா தான் இருக்கான். நமக்கும் ஆட்கள் தேவை. அவன் சிவில் இன்ஜினியரிங் வேற முடிச்சிருக்கான். கண்டிப்பா நமக்கு யூஸ். அப்ப அவனை நம்பலான்றீங்களா? அவன் வந்த நாள்ல இருந்தே நம்மள கடுப்பேத்துற மாதிரி தான் ஏதாவது பண்ணிட்டு இருக்கான். நர்மதா விஷயத்துல வேணா நம்ம பண்ணது தப்புன்னு சொல்லலாம், ஆனா மத்த இடத்துல எல்லாம் நம்மள அவன் எப்படி எல்லாம் டார்ச்சர் பண்ணான்னு மறந்துட்டீங்களா? அவனை நம்பி ஆபீஸ்க்குள்ள விடுறதெல்லாம் ஓகேவா? ஐயோ, என் பொண்டாட்டி எவ்வளவு உஷாரா இருக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து போயிட்டே இருப்போமா? இல்ல, அதனாலதான் பிரெயின் நல்லா வேலை பாக்குதுன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன். எனக்கு இப்பவே கால் வலிக்குது, நான் அப்படியே இங்க உட்காந்துக்குவா. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ரைட் எடுத்தா வீடு. மா அப்படியெல்லாம் இல்லம்மா, இன்னைக்கு அந்த பொண்ணு மட்டும் இல்லனா பாட்டியோட நிலைமை என்ன ஆயிருக்கும்னே தெரியல. ஒருவேளை பாட்டிக்கு ஏதாவது ஆயிருந்தா எல்லாம் அவராலதான். விஜய் அதுக்கும் கில்ட்டி ஆயிருப்பாரு. எல்லாமே காம்ப்ளிகேட் ஆயிருக்கும். நல்ல நேரம் அவ பக்கத்துல இருந்தா. பாட்டிக்கும் நிறைய இஷ்யூஸ் இருக்கு. ஒரு ஹோம் நர்ஸ் வைக்கிறது அவங்களுக்கும் ரொம்ப நல்லதுமா. அவ ரொம்ப நல்ல பொண்ணுமா. உலகத்துல வேற நர்ஸா இல்ல. அவங்க கூட எப்பவுமே நம்ம சண்டை போட்டுட்டே இருக்க முடியாது. அதே சமயம் அவங்க நம்ம கிட்ட கேக்குற எல்லாத்தையும் நம்ம தூக்கியும் கொடுக்க முடியாது. அதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன், அவங்களுக்கு தேவையான பேசிக் நீட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டா நம்மள தொல்லை பண்றதை நிப்பாட்டிடுவாங்க. எல்லாம் யோசிச்சுதான் நான் இதுக்கு சரின்னு